தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவுலங்க நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம். ஒண்ணு, இந்த திருமணம் தடையாகிக்கிட்டே இருக்கு. அந்த திருமண தடைக்கு என்ன வழிபாடு செய்வது, எப்போ வழிபாடு செய்வது, எப்போ பண்ணினா நமக்கு நல்லது சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்னு, குழந்தை பாக்கியம் அமையல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுக்குமான பரிகாரம் இது என்ன தெரியுமா? ஆடி மாதம், ஆடி பூரம். இந்த ஆடி பூர நட்சத்திரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம், ஆடிங்கிறது சந்திரனுடைய மாதம், கடக மாதம். அங்க சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இணையும் போது, இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் வரும்போது இந்த சூரியன் என்ன பண்றாரு, இந்த சிம்ம ராசியில தான் பூரம் நட்சத்திரம் வரும். அந்த பூர நட்சத்திரத்தினுடைய ராசியின் அதிபதியான சூரியன் என்ன பண்றாரு, கடகராசியிலே போயிருப்பார். அப்ப இந்த சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய ஒரு காலம். திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இந்த ஆடி பூரம் விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டாலும் சரி, ஆண்டாளை வழிபட்டாலும் சரி, திருமணம் பாக்கியம் கைகூடும். காரணம் என்னன்னா, இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு தான் சக்தி அம்பாளாக உருவெடுத்த தினம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பெருமாளையே வைராக்கியமா இருந்து கணவனாக உடல் மனசுல நினைச்சு பெருமாளை அடைந்த ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூரம் என்பது. சரி, இந்த நாள்ல ஒரு விசேஷம். ஆடி மாதம் பூரம் ஆண்டாள் விசேஷம். ஆண்டாள் பாசுரம் படித்தாலே போதும் திருமணம் கூடி வரும். ஆண்டாள் பாசுரம் மார்கழி மாசம் தான் படிக்கணுமா என்ன? ஆண்டாள் அவதரித்த இந்த ஆடி மாதமும் பாசுரம் படிக்கலாம். அப்படி பாசுரம் படிக்கிறதுனால நம்ம வைராக்கியமா நமக்கு நல்ல ஒரு கணவன், தெய்வாம்சம் பொருந்திய வாழ்க்கை துணை அமைவதற்கு, கணவன் தான் அமையணும்னு இல்லைங்க, நல்ல மனைவி, மகாலட்சுமி கடாட்சத்தோடு மனைவி அமைவதற்கும் இந்த ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷம். பொதுவா இந்த ஆடிப்பூரத்துல ஆண்டாள் பாசுரம் பெண்கள் தான் படிக்கணுங்கிறது இல்ல, ஆண்களும் படிக்கலாம். அப்ப இந்த பாசுரம் படிச்சு நீங்க ஆண்டாளை வழிபடுவதன் மூலம் ஆண்டாள் மகிழ்ந்து உங்களுக்கு வரங்களை தருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். சரி, அதுல கூடுதலா எல்லா கோவில்லையுமே அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் பண்ணுவாங்க. வளை காப்பு அப்படின்னு சொல்றதுங்க. வளையல் காப்பதான் வளை காப்பு அப்படின்னு மாத்திருக்காங்க. சரி, இந்த வளை காப்பு, வளையல் அடுக்கடுக்கா யாருக்கு அணிவாங்க? மாதமாக இருக்கிறவங்களுக்கு, கன்சீவா இருக்கிறவங்களுக்கு அணிவாங்க இல்லையா? அப்படி குழந்தை பேரு வேணுங்கிறவங்க அம்பாளுக்கு வளையல் காப்பு செஞ்சு போட்டு நீங்க வழிபாடு பண்றீங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னா எண்ணி ஒரு வருஷம் அடுத்த ஆடி பூரத்திற்குள்ள அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, ஏதோ அம்பாளுக்கு வழிபாடு பண்ண சொல்றாங்க, வளையலை வாங்கி போட சொல்றாங்க, நம்மளும் போட்டோம்னு இருக்கக்கூடாது. அந்த வளையலுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு. நம்ம மனதார மகிழ்ந்து அந்த அம்பாளை ஒரு பெண்ணாக பாவிச்சு நீங்க அந்த அம்பாளுக்கு அந்த வளைகாப்பு நடத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த வளைகாப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகளை அந்த அம்பாள் அருள்வாள்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இந்த ஆடிப்பூரத்தை தவற விட்டுறாதீங்க. திருமண தடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் மிகப்பெரிய கல்யாணம் வயசு இப்பெல்லாம் யாரும் ரொம்ப ரேர் ஆயிடுச்சுங்க. 30க்குள்ள கல்யாணம் பண்றது, 30க்கு மேலதான் கல்யாணமே பண்றாங்க. அந்த 30க்கு மேல கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம், எங்க ஆய்வுல நாங்க பண்ணி எங்க மனசளவுல நாங்க ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 30க்கு மேல திருமணம் ஆகுறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல பிரச்சனைகள் வருது. மீறி குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில பிரச்சனைகள் இருக்கு. அந்த முழுமையான வளர்ச்சியாக அந்த குழந்தைகள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 3ஆம் பாவகம், அவர் தைரியம் வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலம்ங்கிறது 3ஆம் பாவம் வேலை செய்யும் போதுதான். நம்ம அட்சய லக்னத்துல இந்த 3ஆம் பாவ லக்னமா போகும்போதுதான் வீரியம் அதிகமா வேலை செய்யும். அப்ப அந்த வீரியம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கு வழி கொடுக்கும். அத சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளை நிலம் பக்குவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பதப்படுத்த நிலம், ஒரு நாத்து நடணும்னா அந்த நாத்து நடுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை என்ன பண்ணுவாங்க, நல்லா உழுது அதுக்கு கரையெல்லாம் கட்டி அதுக்கு உரங்கள்லாம் போட்டு அதை மக்க வச்சு அதை நல்ல பண்பட்ட நிலமாக மாத்தி அதுக்கப்புறம் இந்த நாத்தை பிடிங்கி அதுல நடுவாங்க. அதுதான் திருமண பந்தம் அப்படிங்கிறது.
அப்போ நல்ல ஒரு விளைநிலத்துல நல்ல முத்துக்கள் வளரணும் அப்படின்னா, நெல்மணிகள் வளரணும்னா இந்த ஆடிப்பூரத்துல ஆண்டாளுக்கு வளைகாப்பு செலுத்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க வீட்டிலையும் வளைகாப்பு நிகழ்வு நடக்கும். அதனால இந்த ஆடி மாசம் தவற விடாதீங்க. உங்க குழந்தைகள் கனவுகள் நிறைவேறணும்னா இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உகந்த காலமாக, அந்த ஆண்டாளும் அம்பிகையும் உங்களுக்கு வரங்களை தருவதற்கு தயாராக இருக்காங்க. அதை நீங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க. நமக்கு நிறைய பேருக்கு வேண்டுதல் நடக்கலன்னு சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு சரியா கேட்க தெரியல. அதனாலதான் அந்த வேண்டுதல் நமக்கு நடக்கல. ஒரு அம்மா கிட்ட ஒரு உத்தரவு எப்படி கேட்கணும், ஒரு அனுமதியோ அல்லது ஆசீர்வாதமோ பெறுவதற்கு என்ன, என்னைய நல்லா வச்சுக்கோமா, என்னைய காப்பாத்துமான்னு வேண்டதை விட மனசார அவங்கள அலங்கரிச்சு அவங்க அழக நம்ம உணர்ந்து அவங்களுடைய ஆற்றலை நம்ம பெறுவதற்கு முயற்சிகள் எடுக்கும்போதுதான் அது நமக்கு புலப்படும். இதுக்கு நல்ல அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் இந்த ஆண்டாளுடைய கதை தான். அந்த கடவுள் யாருக்காவது கணவனா வரம் கிடைக்குமா? ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, வைராக்கியமா அந்த கடவுள் தான் எனக்கு கணவனாக வரணும்னு சொல்லி அந்த பாசுரங்களை பாடி சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிற ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய கோவில் நிறைய கோயில்கள்ல இன்னைக்கு பெருமாள் கோயில் எல்லாம் ஆண்டாள் சன்னதின்னு தனியாகவே இருக்கு. நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. பால்கோவா உங்க வீட்லயே செய்யலாம். நல்ல பாலை வாங்கி கெட்டியா காய்ச்சி பால்கோவா, கெட்டியா பால்கோவாவா வரணும்னு அவசியமே கிடையாதுங்க. அந்த பாலை நல்லா கெட்டியா காய்ச்சி அதை ஒரு டம்ளர்ல நைவேத்தியமா வச்சு ஆண்டாளுக்கு புதிய மாலை போட்டு, பக்கத்துல பெருமாள் படம் இருந்தா அந்த மாலையை ஆண்டாளுக்கு போட்டு, எடுத்த மாலையை பெருமாளுக்கு போட்டு கும்பிட்டுட்டு மறுபடியும் ஆண்டாளுக்கு போட்டு அதை நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதில் ஆண்டாள் உள்ள மகிழும் போது கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாலை மாற்றக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இங்க இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அதனால ஆண்டாள் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்பொழுது பண்ணலாம். அந்த பூர நட்சத்திரத்தில் சுக்கிர ஓரையில பண்ணுங்க. அது என்ன கிழமை வந்தாலும் சரி, அந்த கிழமையில் சுக்கிர ஓரை, இதெல்லாம் சுக்கிர ஓரை எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்க வீட்டுல கேலண்டர் இருக்கும். கேலண்டர்லயே திருப்பி பாத்தீங்கன்னா சுக்கிர ஓரை எப்போன்னு இருக்கும். அந்த சுக்கிர ஓரையில நீங்க ஆண்டாளை வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல, ஆண்களாக இருக்கீங்கன்னா சுக்கிர ஓரை, பெண்களாக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல கணவன் அமையணும்னா செவ்வாய் ஓரை. அதனால இந்த செவ்வாய் ஓரையை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்கோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.